இன்றைக்கி நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா HTHND ஆண்ட்ராய்ட் டூல் தான் பார்க்க போகிறோம். வெர்ஷன் 1.0.0. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜிப் ஃபைல் இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் வந்துடும். இல்லை எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ டபுள் டேப் பண்ணிக்கலாம். இந்த டூல் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மஸ்ட் உங்கள் கனெக்டில் இருக்கணும். இன்டர்நெட் இருந்தால் தான் இந்த டூல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் இதோட ஐக்கான். ஸோ இது ஜஸ்ட் என்ன பண்ணலாம், டபுள் டேப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறது எல்லாமே கிராக் டூல் தான். ஸோ உங்கள் பர்சனல் கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. முன்னாடியே நான் சொல்கிறது தான், கிராக்கை வந்து எப்பவுமே நம்பாதீங்க. பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட தட்ஸ் மீன்ஸ் இதுக்குன்னு தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கம்ப்யூட்டரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இதை வந்து டபுள் டேப் பண்ணிக்கலாம். அகைன் சின்னதாக ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். உங்களுக்கு மொபைல் ஆன்லைனில் அன்லாக் பண்ணி தரணும் அப்படின்னாலும் தாராளமாக ஆன்லைனில் அன்லாக் பண்ணி தருவோம். அது எந்த மாடலாக இருந்தாலும் சரி, சாம்சங்காக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், ஓப்போவாக இருக்கட்டும், சம்திங் எதுவாக இருந்தாலும் என்ன மாடல் என்ன கம்ப்ளைண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். எவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லுவோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் டீம் ஹீரோ இல்லை அல்ட்ரா ஹீரோவில் எனி டிஸ்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐடி மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும். இங்கேருந்து உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி தருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏன்னா டூல் ஆக்டிவேஷன் வேணாலும் டூல் ஆக்டிவேஷனும் அங்கே வந்து பண்ணி தந்துட்டுருக்கோம். UMT வேணா UMT பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அன்லாக் டூல் வேணால் அன்லாக் டூல், இல்லை EFT டூல் வேணால் என்ன டூல் வேணாலும் ஆக்டிவேஷனும் சரி கிரெடிட்டும் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணால் தாராளமாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி சாஃப்ட்வேர் கோர்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து கற்றுக்கலாம். இதுக்கு வந்து நோ கொடுத்துக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் கோர்ஸ் அது மாதிரி என்ன வேணும்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஹார்ட்வேர் கோர்ஸ் இருக்குது, டேட்டா ரெக்கவரி கோர்ஸ் இருக்குது, எத்திக் ஹேக்கிங் கோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் இருக்குது, ஈஸி அன்லாக் கோர்ஸ் இருக்குது. நிறைய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் பேக்கேஜ்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிராக்கு அண்ட் லைசன்ஸு, கிராக் வித் லைசன்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் இருக்க எல்லா ஃபைலுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் 1 இயருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ சொல்கிறீங்களே ப்ரோ, எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனா வாட்ஸ்அப் நம்பரும் வந்திருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பும் வந்திருக்கு. ஸோ தாராளமாக அதில் ஜாயின் பண்ணி டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம். அண்ட் எனக்கு பர்சனலாக கேட்கறதா இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த டூல் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து ஓப்போன்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ப்ரீலோடர் வந்து செலக்ட் ஆகுது, கரெக்டாக. இங்கே பாருங்கள், ப்ரீலோடர் நியூ செக்யூரிட்டி பேட்ச் இன்ஃபினிக்ஸ் வந்து செலக்ட் ஆகுது. ஓப்போ இதை கிளிக் பண்ணால் ஓப்போவோட ப்ரீலோடர் வந்து செலக்ட் ஆகுது. விவோ கிளிக் பண்ணால் விவோட ப்ரீலோடர் வந்து செலக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் யூனிவர்சலை கிளிக் பண்ணால் யூனிவர்சல் வந்து கிளிக் ஆகுது. இது வந்து ஃப்ளாஷ், நம்ம ஃபைல் எதனா ஃப்ளாஷ் பண்ணுறதா இருந்தால் உள்ள இதுக்குள்ளே ஃபைல் லோட் பண்ணி ஃப்ளாஷ்னு கொடுத்தா ஃப்ளாஷ் ஆகும். அண்ட் அன்லாக்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதில் வந்து ஆசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹுவாய் இருக்குது, நெக்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் இருக்குது, மியூசு இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா, ஓப்போ, அப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரல் பண்ணோம் அப்படின்னா ரியல்மி இருக்குது, சாம்சங் இருக்குது, விவோ இருக்குது. ஸோ ஃபியூ மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமான மாடல் இல்லாட்டியும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் இன்ஃபோனா மொபைல் என்ன மாடல் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து FRP எடுக்கணும், பேட்டர்ன் லாக் எடுக்கணும், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பூட் லோடர் அன்லாக் பண்ணணும், ரீலாக் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமாக நீங்கள் வந்து ஃபைல் லோட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ரீலோடர் யூஸ் பண்ணி கஸ்டம் ஃபைல் வந்து நீங்கள் லோட் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்மளுக்கு வந்து போர்ட் வந்து காமிக்கும். இங்கே வந்து ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாடல் பண்ணணுமோ அந்த மாடலை ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணியாச்சா. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேட்டர்ன் ப்ளஸ் FRP கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோடனே வெயிட்டிங் ஃபார் டிவைஸ்னு வருதா, சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் டவுன் பிடிச்சி மொபைலை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டூல் வந்து ரன் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராக் டூல், ஓப்பன் டால்க் தான், ஓகேங்களா? ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா சில மாடல் ஒர்க் ஆகும், சில மாடல் ஒர்க் ஆகாது. அதே சில பேர் கேட்பீங்க, எனக்கு சில பேருக்கு வந்து கிராக் ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஏன் ப்ரோ ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்னா, சில பேரில் வந்து ஆன்டிவைரஸ் வச்சுருப்பீங்க, டிஃபெண்டர் வச்சுருப்பீங்க, இல்லை செக்யூர் பண்ணுறதுக்கு இன்னும் அட்வான்ஸாக என்ன கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிராக் வந்து ஓப்பன் ஆகாது. பிகாஸ் அது செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் போகலாம். சில பேருக்கு ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகுனா அவங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகர் பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இதில் இருக்க எல்லா மாடலும் வந்து ஒர்க் ஆகும், எல்லா ஆப்ஷனும் ஒர்க் ஆகும் நம்ம 100% வந்து சொல்ல முடியாது. நீங்கள் வச்சிருக்க மொபைலில் என்ன வெர்ஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? இப்போ சப்போஸ் ரெட்மி நோட் 4 இருக்குது, இது நோட் 4ல் வெர்ஷன் 10 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைல் 10க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே இருக்குது 14ல் இருக்குது அப்படின்னா ஒர்க் ஆகாது. நோட் 4க்கு 14 வரல, பட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 14ல் இருக்குது அப்படின்னா ஒர்க் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூ செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். நியூ செக்யூரிட்டினா அப்போ இந்த டூலுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி, இந்த வெர்ஷன் அன்லாக் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபீடிங் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து என்ன பண்ணோம், DA ஃபெயில்டு இல்லை ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு அது மாதிரி எரர் அடிக்கும். ஸோ இந்த டூலுக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது ஓட்டி விட்டுரும், தட்ஸ் மீன்ஸ் ரன் பண்ணி விட்டுரும். அப்படி இல்லை அப்படின்னா எரர் காமிக்கும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இது மாதிரி வேறு எதனா வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து போடுறேன். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். அண்ட் இதோட லிங்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க தெரியும், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் சேட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.